மேலறை தியானம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் அபிகேயில் ராக், புலக்கான், பிலிப்பைன்ஸ். தலைப்பு: கடவுளின் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடங்கி 18ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்பது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். நீங்கள் கடவுளுக்காக என்ன செய்யலாம் என்று நினைக்காமல் கடவுள் உங்களில் என்ன செய்யக்கூடும் என்று ஒரு ஓய்வு பெற்ற தேவ ஊழியர் சொன்ன நல்ல ஆலோசனையை என்றும் மறவேன். ஏனெனில் அது கடவுள் எனக்கு நேரடியாக சொன்னது போல இருந்தது. நான் ஊழியத்துக்கு புதியவளாயினும் தன்னார்வ ஊழியங்களில் பல வருட அனுபவம் உண்டு. எனது பங்கை நான் எப்படி செய்வதென்று பல திட்டங்களை மனதில் வைத்திருந்தேன். ஆனாலும் என் உள்ளத்தில் இருப்பது திட்டங்கள் அல்ல, என்னை உயர்வாக கருதும் எண்ணங்களே நிரம்ப இருக்கிறது என்பதை கடவுள் வெளிப்படுத்தினார். கடவுள் எனக்கு கற்பித்து உருவாக்கி ஊழியத்துக்கு ஏற்றவளாக மாற்றுவார் என்று அந்த தேவ ஊழியர் சொன்னது நினைவுக்கு வந்தது. நம் எல்லாருக்கும் இருக்கும் அனுபவம், திறமை, கொடை, தாளந்து ஆகியவை கடவுள் எம்மில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிவிக்கின்றன. நாம் கடவுளின் சாயலாக மகிமையுடன் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவ ஊழியர்களாக எமது முதன்மையான நோக்கம் கடவுள் எமக்கூடாக அல்ல, எம்மில் கிரியை செய்வதாகும். அதற்கு எம்மை தாழ்மையாக ஒப்புக்கொடுத்து வேதாகமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஜெபம். அன்பான கடவுளே, பல ஆண்டுகள் கடந்தும் இன்னும் நாம் இயேசுவைப் போல மாறவில்லை. ஆவியானவர் எம்மை மாற்றட்டும். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: எனக்கூடாக அல்ல, என்னில் கிரியை செய்ய கடவுள் விரும்புகிறார். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவருடைய பலப்படுத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.